உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஆனா எப்ப ஒரு பொண்ணோட மானத்துக்கு களங்கம் ஏற்படுத்த துணிஞ்சியோ உனக்கெல்லாம் இனிமே மரியாதையே இல்ல. ஏய் மாறி, ஏய் தாரா. என்ன சிஸ்டர், ஏதோ கடுமையான யோசனைகள் இருக்கிற மாதிரி தெரியுதே. அந்த பிக் பாக்கெட்டுக்காக மாறி என்ன மரியாதை இல்லாம பேசிட்டா. அதுதான் பாண்டி, இன்னும் என் மனசு ஆற மாட்டேங்குது. எனக்கு கூட தான் மனசு ஆற மாட்டேங்குது சிஸ்டர். சிஸ்டர், மாறி இப்படி இறங்கி அடிப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல சிஸ்டர். அங்க மாறி மட்டும் தான் பிரச்சனைன்னு பார்த்தா அந்த பிட் பாக்கெட்டும் பிரச்சனையால இருக்குதே. மா வாடா. என்ன திடீர்னு ஆபீஸ்ல இருந்து வந்திருக்க? ஆமாமா. மாப்ள, அது மட்டும் இல்ல சிஸ்டர், மாப்ள எப்போதும் 0 வாட் பல்பு மாதிரி டிம்மா தான் இருப்பான். இப்ப என்னடான்னா 1000 வாட் பல்பு மாதிரி பிரைட்டால இருக்கறான். என்ன மாப்பு, ஏதாவது சின்ன வீடு செட் பண்ணிருக்கியா? மாமா மரியாதை சும்மா இரு மாமா, நீ வேற. சரி சரி. ஓ மாமா சொல்ற மாதிரி நீ சந்தோஷமா தான் இருக்க. என்ன விஷயம் அரவிந்த்? மா, பழையபடி இந்த வீட்ல உங்க கொடி பார்க்கறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏன் கொடிக்கம்பை ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கிறியா? சாரி சிஸ்டர். என்ன சொல்ற அரவிந்த்? டேய் மாப்ள, அந்த மாரிய ஒளிச்சு கட்டாத வரைக்கும் நம்ம சிஸ்டர் பழையபடி ஃபார்முக்கு வரவே முடியாதுடா மாப்ள. மாமா, இப்ப நமக்கு கிடைச்சிருக்க இந்த வாய்ப்பை நம்ம புத்திசாலித்தனமா யூஸ் பண்ணா பழையபடி அம்மா கைக்கு அதிகாரம் வரும். ஆட்டோமேட்டிக்கா மாறி டம்மி ஆயிடுவா. என்ன வாய்ப்பு? முதல்ல அத சொல்லு. ஒரு ஃபாரின் கம்பெனி ஆர்டர் விஷயமா நமக்கு ஆஃபர் வந்திருக்குமா. ஆ, நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஃபாரின்ல இருந்தோம் இந்தியாவுல இருக்கிற அவங்களோட ஆபீஸ்ல இருந்தோம் அவங்க ஆட்கள் நம்ம ஆபீஸ்க்கு ஒரு மீட்டிங்க்கு வராங்க. ஆனா என்ன மாப்ள நீ, சிஸ்டருக்கு பவர் வர்றதுக்கும் ஃபாரின் காரனும் நம்ம ஆபீஸ்க்கு மீட்டிங்க்கு வர்றதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? சிங்கே ஆக மாட்டேங்குதே. சம்பந்தம் இருக்கு. நான் சொல்றத முழுசா கேளுங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். சரி சொல்லு, புரியுதான்னு பாப்போம். நாளைக்கு நடக்க போற மீட்டிங்ல கம்பெனி எம்டி கலந்து கையெழுத்து போட்டாதான் அக்ரிமெண்ட் ஓகே ஆகும். ஆமா. ஆனா இப்ப சூர்யா இருக்க நிலைமையில ஆபீஸ்க்கு வந்து மீட்டிங்ல கலந்துக்க முடியாது. கரெக்ட். ஒரு மாசத்துக்கு அவனுக்கு கட்டே பிரிக்க கூடாது. அதுக்கப்புறம் அவனுக்கு பார்வை வருமா வராதாங்கிறது தெரியாதே. இனிமே சூர்யா மாப்ள ஆபீஸ் பக்கம் வரவே மாட்டான்னு தான் எனக்கு தோணுது. கரெக்ட் மாமா. அதனாலதான் நாளைக்கு மீட்டிங்ல சூர்யாக்கு பதிலா அம்மா எம்டியா வந்து கலந்துக்கணும். டேய், இது நல்லா இருக்கடா மாப்ள. அம்மா எம்டியா வந்து கலந்துக்கிட்டு கையெழுத்து போடணும். அப்படி பண்ணுனா அம்மா தேவியா மாறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. அடடடடடடா, சூப்பர்ரா மாப்ள. புலிக்கு பிறந்தது பூனை ஆகாதுன்னு நீ மறுபடியும் ப்ரூவ் பண்ணிருக்கிற. சிஸ்டர் 8 அடி பாஞ்சா நீ 16 அடியில பாயிர. அம்மா, இத மட்டும் செஞ்சுட்டு நீங்க ஆபீஸ்க்குள்ள வந்துட்டா சொத்து விஷயத்துல நமக்கு எல்லா விதத்திலயும் இடைஞ்சலா இருந்த அந்த வெண்ணிலாவை ஆபீஸை விட்டு விரட்டி விட்டுடலாம். சொத்தையும் நம்ம பேருக்கு கொண்டு வந்துடலாம். சிஸ்டர், மாப்பிள்ள சொல்றது எல்லாமே கரெக்ட் சிஸ்டர். இப்பதான் மாப்பிள்ள ஒழுங்கா ஒரு முடிவு எடுத்திருக்கான். கிடைச்ச வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க சிஸ்டர். மிஸ் பண்ண மாட்டேன். எல்லாரும் மாரியதான் அடுத்த தேவின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் தான் அடுத்த தேவின்னு காட்டுறதுக்கு எனக்கு கிடைச்ச அருமையான வாய்ப்பு இது. இத நான் விட மாட்டேன். இந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். இப்பவே போய் சூர்யா கிட்ட பேசுறேன். கிளம்புங்க, போங்க. வாங்க சிஸ்டர். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.